ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அது போக எல்லாருமே என் மேலே செம கோவத்தில் வர இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த சேனலில் வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் என்னால் சீரிஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. பட் இனிமேல் அந்த தப்பு நடக்காது. ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். அதனால ஸ்டார்டிங்லேயே உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமாவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனர் பார்த்துடலாமா? அதாவது எப்போதுமே சோகமாக எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சில் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த கதையோடைய ஹீரோயின். அது போக ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் ஒர்க் பண்றாங்க. ஒரு பெரிய செஃப் ஆகுறது தான் நம்ம ஹீரோயினுடைய கனவு. ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒழுங்கா சமைக்க மட்டும் தெரியாது. ஸோ இதுக்காகவே ரெஸ்டாரண்ட்ல சும்மா எடுபடி ஒர்க் தான் நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கொரியால ஒரு விர்ஜின் பேயோடைய ஆவி பயங்கர அட்டகாசம் வர பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பையனையும் டேட் பண்றதுக்குள்ளே இறந்து போயிட்டதுனால பல ஆசைகளை மனசுல வச்சுட்டு அந்த பேய் வந்து சுத்திட்டு இருக்குது. எப்போதுமே ரொம்பவே தொணன்னு பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அந்த பேய். அது மட்டும் இல்லாம அந்த பேய்க்கு நல்லா சமைக்க வர தெரியும். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பேய் பொண்ணு அவசரத்தினால நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போற மாதிரியான சிச்சுவேஷன் வருது. இதனால இது வரைக்குமே சமைக்க தெரியாத நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு சமைச்சு அசத்துறாங்க. அப்படி அந்த பேய் பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருந்து என்னெல்லாம் பண்ணுது, கடைசியில நம்ம ஹீரோயின் அவன் ஆசைப்பட்ட மாதிரி மிகப்பெரிய செஃப்பா மாறினாலா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொரியால இருக்கிற அந்த சியோல் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. பரபரப்பா ரன் ஆயிட்டு இருக்கிற அந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்குது. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிக்க உள்ள இருக்கிற டாக்டர்ஸும் வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் 25 வயசுல ஒரு பையனா, என்ன நடக்குது இந்த ஊர்ல? திடீர்னு இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது? ஏதாவது வைரஸ் ஏதாவது பரவிட்டு இருக்குமோ அப்படின்னு 2 டாக்டர்ஸ் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். அதே சமயத்துல அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே அதாவது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ரீசெண்டாக இந்த கொரியால இந்த மாதிரி டீனேஜ் வயசு இருக்கிற பசங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருந்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது தெரிஞ்சிருக்காது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் ஒருத்தன் போனான் இல்லையா, ஸோ அவனுக்கும் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பிரச்சனை போல. ஸோ அந்த கேஸை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு அஃபெக்ட் ஆகிற பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு கூட ரிலேஷனில் இருந்திருக்காங்க, ரொமான்டிக்ல ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. இப்படி இருக்கச்சுல அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்? ஒன்றுமே புரியல. ஒருவேளை பேகி அவங்க உடம்புக்குள்ள பூந்து ஏதாவது பண்ணிருக்குமோ அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் பொண்ணு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தன் போனான் இல்லையா, அவன் கூட ரொமான்டிக்கா இருந்திருப்பா போல. கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கலையே, வேஸ்ட் பாவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து ஒரு ஆவி வெளியில வருது. ஸோ ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பொண்ணு தான் காரணம் போல. ஸோ இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே விர்ஜினா இறந்து போயிருப்பான். இப்படி நம்ம விர்ஜினா இருக்கும் போது இறந்து போயிட்டோமே, அதுக்காக நம்ம மற்ற பசங்க கூட ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பொண்ணுங்களுடைய உடம்புக்குள்ள போய் பசங்க கூட ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அப்படி இருக்க ட்ரை பண்ணதுனால தான் நிறைய பசங்களுக்கு இந்த உடம்பு முடியாம போயிருக்கும். இப்போ இவ போகும்போது பாத்தீங்கன்னா சைட்ல உள்ள பூவெல்லாம் வாடி போயிருது. ஏன்னா இவ ஒரு பேயாச்சு. அது மட்டும் இல்லாம யாராலையுமே இவளை பார்க்க முடியாது. அப்படி நேரா போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இடிக்கிற மாதிரி வந்துட்டு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பேய் பொண்ணுக்கே ஷாக்கிங்கா இருக்குது. என்னது, இவளால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு ஷாக்கிங்ல பார்க்க அதோட டைட்டிலையும் போட்டு கதையையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல எஃப்எம்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி வெதர் வந்து 30 டிகிரி செல்சியஸை தொட்டுருச்சு. ஸோ எல்லா இடமுமே ஹீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் எல்லாருமே எங்களுடைய பாட்டு கேளுங்க அப்படின்னு எஃப்எம்ல பேசிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த பேய் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் கூட்டத்தோட கூட்டமா பசங்க பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பேய்க்கு பசங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் போல. ஏன்னா விர்ஜின் பேயாச்சு. ஆனா அந்த பசங்களால தான் இவளை பார்க்க முடியாது இல்லையா. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்க. இவா இடையில புகுந்து என்னென்னலாமா கத்திட்டு இருப்பா. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இவளையும் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நான் இறந்து போனது என்னுடைய தப்பா, நான் ஏன் விர்ஜினா இறந்து போகணும், எல்லாமே என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லி சோகமா ஒரு பார்க்ல வந்து உட்காந்துடுறான். உட்காந்துட்டு எதே ஒன்று எடுக்க ட்ரை பண்றான். அதையும் எடுக்க முடியல. என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சோகமா பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கும். அதை பார்த்து இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. உடனே அவங்க கிட்ட வந்து, உன்னால என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கிட்ட விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பால் வந்து அந்த பையன் மேல விழ வரும். உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த பாலை தட்டி விட்டுறா. நல்ல வேலை அந்த குழந்தை மேல படல. இது அந்த பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து சாக்காக. இங்க இந்த பேய் பொண்ணு பாத்தீங்கன்னா, என்னால அப்ப பொருள் எல்லாம் தொட முடியுதா, பரவாயில்லையே நம்ம முன்னேறிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்ப அடுத்ததாகுது கொஞ்ச நேரம் போனதுமே மறுபடியும் அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா இது, இப்படியே வானத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது? சரி, ஓகே, நமக்கு பசிக்குது. ஸோ ஃபியூனரல் போய் நல்லா சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போறான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. உள்ள இந்த ஒருத்தனை காமிக்கிறாங்கல்ல, இவன் தான் செஃப்க்குலாம் சீனியர் மாதிரி. ஸோ அங்க ஒர்க் பண்றவங்கள சும்மாவே விட மாட்டான், ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இப்போ கூட ஒருத்தனை பாத்தீங்கன்னா, என்ன கிண்டிட்டு இருக்கிற, நல்லா வேகமா கிண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் வந்து டென்ஷன் ஆகுறான். தலை கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியும், நான் அதை
தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சீனியர் செஃப்பும் பாத்தீங்கன்னா என்ன நீங்க வேலை பாக்குறீங்க, நல்லா உசாரா வேலை பார்க்கணும், ஜிம்முக்குலாம் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணாதானே இங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சைட்ல இருந்து ஒருத்தன் தலை ஏதோ பத்தி எரியுது இல்ல அப்படின்னதும் என்னுடைய வயிறு தாண்டா பத்தி எரியுது, ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்ல இல்ல தலை ஏதோ கரிஞ்ச ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து பாக்குறான். வெளியில ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த சீனியர் செஃப் வந்து அவன் பண்ண வேண்டிய சூப்பை வந்து நம்ம ஹீரோயினை கவனிக்க சொல்லியிருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து இடையில தூங்கினதுனால அது வந்து வேஸ்டா போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல அந்த பேயை பார்த்துட்டு போயிருப்பா இல்லையா, ஸோ பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரியறவா தான் நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சூப் கரைஞ்சதுமே இந்த சீனியர் செஃப் வந்து பயங்கரமா திட்டுறேன், என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா, உனக்குலாம் அறிவே இல்லையா, உன்னை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆனா அதுக்கு நீ ஓனரா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா இந்த ஹோட்டலோடைய ஓனர் வராரு. அவன் தான் இந்த கதையோடைய ஹீரோ. அது போக நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான செஃப்பும் கூட, எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பான். போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த சூப்பரா வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்கிறான். இங்க பாரு, உன்கிட்ட தானே நான் பொறுப்பு கொடுத்தேன், ஸோ சூப்பை வந்து நீ தானே ஒழுங்கா பார்த்து இருந்திருக்கணும், நீ எதுக்கு இப்படி பண்ண, இனிமேல் அடுத்தவங்களை அதிகாரம் பண்றதையும் தாண்டி ஒழுங்கா வேலையும் கவனி சரியா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு கிளம்பிட. ஸோ இதனால அந்த சீனியர் செஃப் வந்து சமக்கோமாக்கி மறுபடியும் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு வச்சு இங்க பாரு, உன்னால இப்ப நான் அவர்கிட்ட திட்டி வாங்கிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா கூட நீ பார்க்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பியா, தூங்க முடிஞ்சா நின்னு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரி கேட்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு வாஷ் பண்ற ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ மறுபடியும் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லி கண்ணு கிட்ட ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அது வச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா தூங்காம இருக்கிறதுக்காக. அந்த டைம்ல பின்னாடி வந்து ஏதோ ஒரு கைப்படுமா, அவ்வளவுதான் பயந்து போயிடுறாங்க. இல்ல மறுபடியும் இது வரக்கூடாது அப்படின்னு பயத்திலே மிரண்டு போயிருக்கும் போது கை வந்து மறைஞ்சு போயிடுது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பேய் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான். அப்ப இவளுக்கு ஒரு போன் கால் வரவும் அட்டன் பண்ணா இவளுடைய பாட்டி தான். ஹீரோயினுடைய வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னம்மா சோகமா இருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, மறுபடியும் பேய்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணுதா, நீ ஒழுங்கா தூங்குறியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் பாட்டி நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தூங்குறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி போய் சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாரு, நீ என்னை மாதிரி ஒரு மந்திரவாதியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை நான் அங்க அனுப்பி வச்சிருக்கிறேன். சோ நீ அங்க சேஃபா இருக்கணும் சரியா, எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காத, பேய்ங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அது தெரியாத மாதிரி நீ நடந்துக்கோ, இல்லைன்னா அது உன்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி நான் அப்புறம் பேசுறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ஹோட்டல்ல இருக்கிறான். அங்கதான் ஹீரோடைய தங்கச்சியும் இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ அவங்க வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களால நடக்க முடியாம போயிடுச்சு போல. ரொம்பவே கைண்டானவங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா என்ன நீ ஹீரோயினை ரொம்பவே திட்டிட்டியா, பாவம்ல அந்த பொண்ணு அப்படின்னதும் நான் எதுவும் திட்டல, அவளுக்கு நல்லதுதான் பண்றேன், அவ தான் எல்லாத்துக்குமே சொங்கி மாதிரி இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சாக்காகிறான். ஸோ இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா தான். ஸோ அவங்கள பார்த்து ஏமா வந்தீங்க, நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னதும் ஏன் வரக்கூடாது, என்னுடைய பையனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வர்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க என்னுடைய அக்காவா இல்லைன்னா என்னுடைய லவ்வரான்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க, ஏன்னா நீங்க 19 வயசுலயே அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பேசுற நீ, 19 வயசுலயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டதான் உண்மைதான், அதுக்குன்னு அவங்களுக்கு என்னவா, சரி அதெல்லாம் விடு, இந்த பேப்பரை வந்து உன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கோ, இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வருதாமே, அடிக்கடி அப்படியே அவங்களுடைய ஹார்ட்ல நின்று போகுதாமே, ஏதாவது பேய் தான் சுத்தி வரும்னு நினைக்கிறேன், அதனால நீ இந்த மந்திர பேப்பரை உன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னமா நீங்க பிஹேவ் பண்றீங்க, நீங்க ஒரு ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கோங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க, அப்புறம் எப்படி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே உங்க பேச்சை கேட்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறான் போன் பேசிக்கிட்டு. கட் பண்ண அடுத்தது ஃபியூனரல் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம பேய் பொண்ணு வந்திருக்கிறான். ஸோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ இவங்களும் பேய்கள் தான் போல சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த பேய்கள்லாம் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ தானே பொண்ணுங்களுடைய உடம்புல போய் பசங்க கூட ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ற, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில முடிய போகுது தெரியுமா, அந்த மந்திரவாதிக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னும் போது இவ கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன மந்திரவாதி, அவ என்ன பெரிய வாளா, என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு இவ பயங்கரமா கத்திட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு அந்த மந்திரவாதி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மந்திரவாதியை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா எல்லா பேய்களும் அரட்டை அடிச்சு பயந்து ஓடி இருந்துங்க. நம்ம பேய் பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பயம் இருக்கணும், இன்னொரு வாட்டி என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தா மந்திரவாதி இருப்பாளாம். ஓ நீ தான் அந்த பொண்ணா, பசங்களுடைய உடம்புக்குள்ள போய் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றது, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க. ஏன்னா இவங்க பேய்கிட்ட பேசுறது அவங்களால பார்க்க முடியாது இல்லையா. உடனே இந்த புது பொண்ணு என்ன சொல்லிடுறானா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அடியே நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி லேடியும் துரத்த ஆரம்பிக்க. ரோட்ல ஓடினாலும் ரோட்ல துரத்தி வராங்க.
பஸ்ல ஏறி உடனே இந்த புது பொண்ணு போக ஆரம்பிச்சாலும் பின்னாடியே டாக்ஸி பிடிச்சி இந்த பேய் பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவ என்ன பண்ணிடுறான்னா ஒரு கூட்டமா நிக்கிற இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. ஸோ அவளுடைய விஷன் மூலமா யாராவது உடம்புக்குள்ள போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களுடைய உடம்புக்குள்ள போகலான்ற மாதிரி சிக்னல் காமிக்க அவங்களுடைய உடம்புக்குள்ள வேகமா போயிட்டான். கரெக்டா இங்க மந்திர லேடியே வந்துட எங்க போனாவா அவ மட்டும் என் கையில மாட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு நீயா அது அப்படின்னு ஒவ்வொருத்தருங்கிட்டயா போய் விசாரிக்க இந்த பேய் பொண்ணு பாத்தீங்கன்னா அழகா நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு பொண்ணை மீட் பண்ண வந்திருப்பான் போல இந்த இடத்துக்கு. அப்படி வரும்போது இந்த பேய் பொண்ணு ஒருத்தியோட உடம்புக்குள்ள போயிருப்பான் இல்லையா, அந்த உடம்பு மேல மோதிட அவ்வளவுதான். இதனால பேய் பொண்ணு பொத்துன்னு வெளியில வந்து விழுந்துட ஐயோ நான் எப்படி வந்து வெளியில விழுந்தேன் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சைல பார்த்தா கரெக்டா மந்திரவாதி லேடியை வந்து பிடிச்சிடுறாங்க. இனிமேல் உன்னால தப்பிக்கவே முடியாது வா என் கூட அப்படின்னு தரன்னு அந்த பொண்ணை இழுத்துட்டு போறாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு இவங்க என்ன எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ எங்க வந்திருப்பானா அவனுடைய ஃப்ரெண்டு பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பான் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஒரு எஃப்எம்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலா இப்போ ஏதோ ஒரு புது ஷோ வந்து பண்ண போறாங்க போல இந்த குக் வித் கோமாளி மாதிரி. அதுல நீங்களும் வந்து கலந்துக்கணும், நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே எனக்காக அதை பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு ஆல்ரெடி என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல என்னால டிவி முன்னாடிலாம் வந்து மூஞ்ச காமிக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்க தான் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒருத்தனை வச்சிருக்கீங்கல்ல ஒரு குக்கை, அதான் சமைக்க தெரியாதவன் செஃப்னு பேர் வாங்கினானே அவனை வச்சு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி எந்திரிச்சு கிளம்பும் போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரா, எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டேற, சரி ஓகே இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் வெளியில போறோம் நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ தனியா வரணும்னு தான் ஆசைப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு அவனுடைய போனை பார்க்கறான். பார்த்தா இவன் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு பையன் சொல்லிட்டு 3 பேரும் போட்டோ எடுத்ததை அப்படியே ஏக்கமா பாத்துக்கிறான். கட் பண்ண அந்த சைட் பேய் பொண்ணை காமிச்சா அவங்கள அந்த மந்திரவாதி அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சுத்தி பார்த்தா நிறைய மந்திர லெட்டர்லாம் ஒட்டி வச்சிருக்க. உடனே இந்த பேய் பொண்ணு மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறா. இதை பார்த்து அந்த மந்திரவாதி லேடியும் இங்க பாரு அது சும்மா நான் ஒரு ஷோகேஸ்க்கு தான் வச்சிருக்கிறேன், என்கிட்ட நடிக்காத சரியா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளும் சரி ஓகே எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னதும் இங்க பாரு உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இப்படிலாம் போயிட்டு இருந்தா மேல் இடத்துல இருக்கிறவங்க எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதை விட்டுருவாங்க, அதனால உன்னை பிடிச்சி அடைச்சு வைக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீ 1 மாசத்திலேயே நிறைய பசங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ட, அது மட்டும் இல்லாம 3 வருஷம் நீ இப்படி சுத்திட்டு இருந்தீங்கன்னா கொடூரமான ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவ அப்படின்னு சொல்ல என் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது உடனே இந்த மந்திரவாதி லேடி ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்க பாரு இப்படி நீ பொசஸ் ஆகுறத சாதாரணமா நினைக்க கூடாது, நீ ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள போய் திடீர்னு அந்த உடம்புக்குள்ளேயே லாக் ஆயிட்டேன்னா என்ன பண்றது, உனக்கு தானே அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பேய் பொண்ணை கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவா. பார்த்தா இவங்க கட்டி பிடிக்கிற கேப்ல இவளுடைய கழுத்துல ஒரு மணி மாதிரி கட்டிவிட்டு இருக்காங்க. அதை இந்த பேய் பொண்ணு கலட்ட ட்ரை பண்றா. ஆனா அவளால கலட்ட முடியல. ஏன் என்னது இது எதுக்கு இதை கட்டிவிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போடலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத, அப்படி தப்பிச்சு போனாலும் இந்த சவுண்டை வந்து நான் உன்னை கேட்ச் பண்ணிடுவேன், இதை கலட்ட என்னால மட்டும்தான் முடியும் சரியா அப்படின்னும் போது அந்த பேய் பொண்ணு குதிக்கிறா. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்ன ஃப்ரீடமா இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ லேட் நைட் ஆயிடுச்சு, கடை மூட போறாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுமே அங்க வேலை பார்க்குறவங்களா இருக்காங்கல்ல அவங்களும் உட்காந்து சரி ஓகே நம்ம அடுத்தது என்ன சாப்பிடலாம், ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம சீனியர் செஃப் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோடைய வாய்ஸ் வருது, இந்த மாதிரி வாங்க நூடுல்ஸ் சாப்பிடலான்ற மாதிரி. இதை கேட்ட எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த சீனியர் செஃப்க்கு மட்டும் இது பிடிக்கவே மாட்டேங்குது. என்னடா இது நம்மள நிம்மதியா கூட விட மாட்டான் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல சாப்பிட்டுட்டு சரி நாளைக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷை தானே ஸ்பெஷல் டிஷ்ஷா ரெடி பண்ண போறோம், அதுக்கான ஃபிஷ்ஷை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஃபிஷ்ஷும் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதை நம்ம ஹீரோ தான் கட் பண்றான். அப்படியே சூப்பரா கட் பண்றான். 2 துண்டா கட் பண்ணிட்டு உள்ள அந்த மீன் முள்ள எடுக்கிறதுக்காகவே ஒரு பின்னு மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ எடுக்கிறான். அப்படி எடுக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த மீன் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல, மறுபடியும் அந்த கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான், ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்தா மட்டும் தான் நம்ம சமைக்கணும், ஸோ நீங்க நாளைக்கு வேற ஸ்பெஷல் டிஷ்ன்னு அறிவிங்க, அது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த கடையில எந்த ஒரு மீனும் வாங்கக்கூடாது, கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம பொன் மாதிரி பாத்துக்கணும், அவங்க என்ன ரோட்ல போற பூனைகளா நம்மளை தேடி வராங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும், ஸோ நாளைக்கு வந்து நீங்க இந்த பாஸ்தாவை வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷா அறிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆகுது. ஸ்பெஷல் டிஷ் வந்து பாஸ்தான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண ஸோ ஹீரோ கடைக்கு டீசெண்டாக கூட்டமும் வருது. எல்லாமே நம்ம ஹீரோடைய தரத்தினால, ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெர்ஃபெக்டா குவாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சூப்பராக சமைக்க வர செய்வோம் இல்லையா, அதனாலே கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டை தேடி வருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கேன். ஹீரோனுடைய டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ பசங்க எல்லாருமே ரொம்பவே டயர்டா, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வர வேண்டியது தானே, ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நம்மளுடைய உயிரை வாங்குறானுங்களோ அப்படின்னு இந்த கஸ்டமர்ஸை திட்டிக்கிட்டு அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஸோ
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறா. எப்போதுமே நம்ம ஹீரோடைய முகத்துல சோகம் மட்டும்தான் இருக்கும், சந்தோஷமாவே இருக்க மாட்டா, சிரிக்க கூட மாட்டா. இப்பவும் பாத்தீங்கன்னா சோகமா ஏதோ ஒண்ணு பறி கொடுத்த மாதிரி வீட்டுக்கு கிளம்புறா. போகும்போது அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா ஒரு வீட்டுக்கு வரா. ஸோ இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க போல. அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து ரூம்ல இருந்தா வந்து ஏங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நைட்டு படிக்க வேணாமா, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் திட்டுறான். நம்ம ஹீரோயினும் சாரிங்க, நான் அசிஸ்டன்ட் செஃபா இருக்கேன்றதுனால இப்படி கட் பண்றதை நான் பழகிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி வராதுன்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு முட்டைகோஸ் சூப் மாதிரி ஒன்று பண்ணி அதை இன்டர்நெட்லயும் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சூப்பை வந்து நான் இன்னைக்கு தயார் பண்ணேன், என்னுடைய பாட்டி தான் இந்த ரெசிபியை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அப்லோட் பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போட்டு தான் அப்லோடும் பண்றா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்குன்னு யாருமே கிடையாது, அவளை வெளிக்காட்டிக்கவும் நினைக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்டதுமே உடனே உள்ள அந்த ஊதுபத்திலாம் பத்த வச்சிருப்பாங்க, அதெல்லாம் டக்கு டக்குன்னு அணைக்கிறாங்க. ஏன்னா இவ தங்கி இருக்கிற ரூம்ல தீயும் பத்த வைக்க கூடாது, ஊதுபத்தியும் பத்த வைக்க கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல. கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பிளாகர் பொண்ணு ஒருத்தி வந்திருக்கிறா. ஸோ அவ பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய கேமரா வச்சு சீன் போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்ததுமே, ஏமா வெயிட்ரஸ் இங்க வா, நீ இந்த நூடுல்ஸ் வந்து ஆறிட்டு பாரு, மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வா அப்படின்னதும் ஹீரோயின் வந்து இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி சூடு பண்ணா நல்லா இல்லாம போயிடும் அப்படின்னதும், என்னது என்கிட்டே நீ பில்டப் பண்றியா, நான் எவ்வளவு பெரிய ரிவ்யூவர் தெரியுமா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒழுங்கா சூடு பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு அமைதியா சூடு பண்றதுக்காக போயிட்டா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் அமைதியாவே இருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த திமிரு பிடிச்ச பொண்ணோடைய குட்டி பையன் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா அப்படியே சுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கரெக்டா சூடு பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவன் வேகமா நம்ம ஹீரோயின் மேல மோதிட்டான். அதனால அந்த சூடா இருக்கிற நூடுல்ஸ் வந்து லைட்டா நம்ம ஹீரோயின் கையில சிந்திடும். இதை பார்த்து அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவளுடைய பையனை திட்டுவான்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. உனக்கு என்ன அறிவு இல்லையா, சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான்ல, மேல வந்து மோதிட்டு இருக்கிற, அவன் மேல லைட்டா பட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அவளுடைய கையை பார்த்து ஊதிக்கிட்டு சாரிங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நேரா அந்த சின்ன பையன் கிட்ட வந்து, தம்பி இந்த இடத்துல விளையாடக்கூடாது சரியா, பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னதும் அந்த திமிரு பிடிச்ச லேடியும், என்ன நீங்க என்னுடைய பையனை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்கரை நீங்க ஒழுங்கா இது பண்ண மாட்டீங்களா அப்படி இப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாருங்க, இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் கிடையாது, நீங்க உங்களுடைய பையனை சொல்லி இப்பவே வளர்க்கணும், மற்றவங்களை நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு சத்தம் கேட்டு ஹீரோடைய அந்த தங்கச்சி பொண்ணு வந்துட்டா. வீல் சேர்லயே வந்து, என்னாச்சு மேடம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அந்த திமிரு பிடிச்ச லேடியும் உங்களை பார்த்துட்டு, ஓ இந்த இடத்துல எதுவுமே நார்மல் கிடையாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடும். தங்கச்சி பொண்ணும் அப்படியே சோகமாகிட. வேகமா அந்த லேடியை பிடிச்சிட்டு வெளியில இழுத்துட்டு வரான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது அவங்க வந்து திட்டுறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பிளாகரே நீ இப்படி பண்ணுவ, நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆனவன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல, நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அவங்கள போக வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. பாரு எதுக்கு நீ இப்ப அமைதியா இருக்கிற, எப்போதுமே இப்படிதான் சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருக்க போறியா, உனக்கு ஒண்ணு தேவைன்னா நீ தான் பண்ணி ஆகணும், உன் மேல தப்பு இல்லைனாலுமே ஏதோ அவங்க கிட்ட எல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமா திட்டிவிட. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா சோகமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அப்புறமா ரெஸ்டாரண்ட்குள்ள வர தங்கச்சி பொண்ணு இருந்துகிட்டு, அண்ணா அது ஹீரோயினுடைய ஃபால்ட் கிடையாது அப்படின்னும் போது, அது எனக்கு தெரியும், ஆனா அவ ஏன் இப்படி இருக்கிறா, எப்போ பார்த்தாலுமே சோகமா தான் இருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேயும் ஒரு ரைடு விட்டுட்டு டக்குன்னு போனை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் ரீயூனியன் பண்றோம், ஒழுங்கா வந்து செய்யறன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ டிப்டாப்பா ரெடி ஆகி அந்த ரீயூனியனுக்கு வந்து கிளம்பிட்டான். அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய தங்கச்சி பொண்ணை ஒரு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறான். ஸோ அந்த போலீஸ்காரனும் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போறான். ஸோ ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, கப்புள்ஸ் போல தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹோட்டலை காமிச்சா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு டிப்டாப்பா வர, அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார பொண்ணு வரா. ஸோ இப்போ இவங்க ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான் போல, ஆனா இவங்க அப்பா வந்து பெரிய பெரிய பிசினஸ் பண்றதுனால இவ ஒரு பெரிய பணக்காரி. இப்படி இருக்குச்சுல அவ நம்ம ஹீரோ பார்த்து, நீ செஃபா வேலை பார்த்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் பர்த்டே வரப்போகுது, அதுக்காக நான் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கிறேன், ஸோ அங்கே வந்து நீ சமைச்சு கொடுக்குறியா, உனக்கு எவ்வளோ வேணாலுமே நான் காசு தரேன் அப்படின்னதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இல்லை அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அது போக இப்போவும் எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு செஃப்பாக இருக்கிறதுனால யாருமே நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு ஒரு பெருசாக பார்க்க மாட்டாங்க, அது வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காது. இப்படி இருக்க நேராக நம்ம ஹீரோ அடுத்தது மார்க்கெட் தான் போகிறான். ஸோ எப்படிலாம் நம்ம ஹீரோ வந்து தரமான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவான்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மீன் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான இப்போ வந்து இறங்கின மீனை தான் செலக்ட் பண்ணுவான். அப்படி நம்ம ஹீரோ அங்கே மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் அவளுடைய ரூமில் இருக்கும்போது யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்டதும் வேகமாக மெழுகுவரத்தையும் ஊதி அணைச்சிட்டு அங்கே வச்சிருந்த ஊதுபத்தியும் அணைக்கிறதுக்குள்ளேயே உள்ள வந்து அந்த வீட்டோடைய ஓனர் வந்துடுறாரு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தீயெல்லாம் உள்ள பற்ற வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, உனக்குலாம் அறிவே கிடையாதா, அது மட்டும் இல்லாமல் என்ன இது
செவுத்துலலாம் பெரிய இது மாதிரி மாட்டி வச்சிருக்கிற, எல்லா மதத்தை பத்தியும் மாட்டி வச்சிருக்கிற, எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு, அதனால நீங்க இருந்து கிளம்பிடு, சொல் பேச்சையும் கேட்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோயினை பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோயின் சாரி கேட்டாலுமே அதுக்கு பலன் இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பேய் பார்க்கிற சக்தி இருக்கு இல்லையா, அதனால அவளுக்கு வந்து பேய்கள்லாம் தொந்தரவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய டிசைனை மாட்டி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ இதையும் காலி பண்ணி போக சொல்லிட ஹீரோயினுக்கு மனசுல ரொம்பவே கஷ்டம் இருக்கும். ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவே திட்டிருப்பான் இல்லையா, எதுக்கு நீ வந்து இப்படி எல்லாருக்கிட்டையும் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நினைச்சு பார்க்கறான். நினைச்சு பார்த்துட்டு நான் எதுக்குமே தகுதியானவ கிடையாது, எனக்கு ஒழுங்கா சமைக்கவும் வர மாட்டேங்குது, ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போறது கிடையாது, நான் வேற எங்கேயாவது போக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கிழிச்சு ஹீரோக்காக ஏதோ ஒரு லெட்டர் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அதாவது வேலையை விட்டு போக போற போல அப்படி ஒரு லெட்டர் எழுதிட்டு ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துட்டான். என்ன இவ்வளோ லேட்ல இப்பதான் நீ கிளம்புறியா, சரி ஓகே, இந்த புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை தூக்கி அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாடிக்கு போயிடுறான். ஏன்னா மாடியில தான் நம்ம ஹீரோடைய ரூம் இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு இப்போ கூட பாருங்க, நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்ல. அவ பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். இங்க நம்ம ஹீரோனுடைய ரூமுக்கு வந்துட்டு இந்த வாரத்துல எந்த செஃப் டாப்ல இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது செலிபிரிட்டி ஆச்சு ப்ரொமோட் பண்ண ஒரு நார்மல் செஃப்லாம் டாப்ல இருக்கான்றத பார்த்து எப்படி இவெல்லாம் வந்தான் அப்படின்னு அவனுடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா செலிபிரிட்டியும் கூட உட்காந்து போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஓ, இது மூலமா தான் வந்திருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து ஹீரோடைய ரூமே பார்த்துட்டு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்ற மாதிரி இப்பதான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு என்ன ஆசைனா உங்களே மாதிரி சமைக்கணும்னு தான், அதுக்காக நான் என்னுடைய முழு முயற்சியை எடுத்துக்கிட்டேன். ஆனா அது வந்து எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்னால இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட்லயே வேலை பார்க்க முடியாது, உங்ககிட்ட சொல்றதுக்கான தைரியமும் இல்லை, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ரூமை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து போறாங்க. ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசினா இவனுடைய ஒர்க்கர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வேலையை விட்டு போயிட்டான்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த லெட்டரை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த சீனியர் செஃப் ஓடி வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரூம்க்கான சாவியை காணும், அது ஹீரோயின் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். நேற்று இவன் தானே லாஸ்டா ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸை உள்ள தூக்கி வச்சிருன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்படின்னா ஹீரோயின் தான் அதை எடுத்துட்டு போயிருக்கணும். அவளுக்கு கால் பண்ணுங்க சீக்கிரமா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே டைம் இருக்குது, அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க, நம்ம ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு இங்க பரபரப்பாயிட்டு இருக்க உடனே இவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா ஏறி ஏதாவது ரூம் ரெண்டுக்கு கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா எல்லா ரூமும் பாத்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கிறதுனால அதிக ரெண்ட்ன்ற மாதிரி போட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபோன் கால் அட்டன் பண்ண கூட நம்ம ஹீரோயினுக்கு தைரியம் இல்லை. அதை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சோகமா அதை அட்டன் பண்ணாம விட்டுட்டேன். அடுத்த சீன்ல இந்த சைடு நம்ம பேய் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ அந்த மந்திரவாதி வீட்டுல தானே இருக்கிறான். எப்போ இவங்க கதவை திறப்பாங்க, எப்போ ஓடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. ஏதோ ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு இந்த பேய் பொண்ணு துள்ளி குதிக்க ஸோ அந்த மந்திரவாதி லேடியும் கதவை திறந்து வந்தா ஏதோ ஒரு டெலிவரி பாய் வந்திருக்கான் போல. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டா. ஐயோ, மறுபடியும் தப்பிச்சு ஓடிட்டாளா, என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு, இவளை மட்டும் நீங்க பிடிச்சேன், என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பயங்கர வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேய் பொண்ணு ஓடி ஓடி வந்துட்டு இருக்க யாரோட உடம்புக்குள்ள போலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அந்த டைம்ல அப்படியே சோகமா நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒழுங்கா தூக்கம் கிடையாது, ரொம்பவும் அலைஞ்சதுனால இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போலான்ற மாதிரி அவளுக்கு சிக்னல் காட்டும். உடனே இந்த பேய் பொண்ணு என்ன பண்றான்னா வேகமா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போய் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறா. இந்த மந்திர லேடியும் கரெக்டா பின்னாடி வந்து எங்க போன நீ, யாருடைய உடம்புக்குள்ள போன, நீயா அந்த பொண்ணு அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் உடம்புக்குள்ள போன பேய் பொண்ணு அப்படியே அமைதியாவே உட்காந்துக்கிட்டு மாட்டிடக்கூடாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு வண்டி வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற அந்த செஃப் தான். அவன் என்ன சொல்றானா, ஹீரோயின் நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஹீரோ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருக்கிறது அந்த பேய் பொண்ணு தானே. அவ சந்தோஷமா வேகமா வந்து வண்டியில உட்காந்துக்க. கரெக்டா வண்டி மூவ் ஆகும்போது தான் பெல் அடிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. அடியே இவளுடைய உடம்புக்குள்ளே நீ போயிருக்கன்ற மாதிரி மந்திர லேடி வர்றதுக்குள்ளேயே அந்த பேய் பொண்ணை கூட்டிட்டு அவன் வண்டியில கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வேகமா ரெஸ்டாரண்ட் வந்துட. என்ன ரெஸ்டாரண்ட் இது, பசங்களா இருக்காங்களே அப்படின்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ கோவத்துல ஒழுங்கு மரியாதை அதை கொடு அப்படின்னு கை நீட்ட. என்னத்த கேட்கிறான் அவன், ஓ ஒருவேளை கை கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்ன பேசிட்டு இருக்கிற நீ, அந்த சாவி எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய பாக்கெட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிட. உடனே அவன் என்ன பண்றானா அப்படியே நம்ம ஹீரோவை தூக்கி வீசிடுறா. அவ்வளவுதான், இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவ்வளவு நாள் அமைதியா இருந்த பொண்ணு இப்போ இப்படி கொந்தளிக்கிறாளேன்ற மாதிரி எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ இதுல இருந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து கீதான் கேட்கறான் இல்லையா, ஆனா இப்போ தான் ஹீரோயினோட உடம்புக்குள்ள பேய் பொண்ணு இருக்கால, அதனால ஹீரோ எந்த கீயை கேட்கறான் அப்படின்னு தெரியாம நிற்கும் போது
இங்க ஹீரோ வந்து டக்குன்னு கோவப்பட்டு என்ன நீ அமைதியா நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு அவளுடைய பாக்கெட்ல தேட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணுக்கு கோவம் வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டுறா. அதனால ஹீரோ வந்து கீழே விழுந்துட. அதை பார்த்துட்டு ஹீரோடைய ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் சாக்காக்கி ஓடி வந்து ஹீரோ தூக்கி விடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கோவமா பார்த்துட்டு இருக்க. உடனே சீனியர் செஃப் வந்து ஹீரோயினை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோவை அடிப்ப, ஒழுங்கா அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு கோவமா திட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து சாரி கேட்காம ஹீரோவை அப்படியே கோவமா பார்த்துட்டு இருக்க. உடனே அசிஸ்டன்ட் செஃப் ஹீரோயினுக்கு என்னாச்சு, இவ குடிச்சிருக்காளோ என்னமோ அப்படின்னு பக்கத்துல இருந்து செக் பண்ணிட்டு ஸ்மெல் எதுவும் வரலையே, ஏன் இப்படி பண்ற அப்போ அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ சாப்பிட்டா ஹீரோயின் கிட்ட வந்து உன்கிட்ட இருக்கிற கீயத்தா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு இவன் தான் அந்த ஹோட்டலோடைய செஃப் போலயே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ பாக்கெட்ல கீ இருக்கான்னு தேடி பாக்குறா. பார்த்தா கீ வந்து அங்கதான் இருக்கும். உடனே ஹீரோ கீயை வாங்கிட்டு ஹீரோயினை ஒன்னும் சொல்லாம அப்படியே அமைதியா போயிடுறான். உடனே எல்லா அசிஸ்டன்ட் செஃப் அதுக்கப்புறம் ஹீரோடைய சிஸ்டர்னு எல்லாருமே ஹீரோயினை சுத்தி நின்னுட்டு உனக்கு என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தான் எப்போதுமே அமைதியா யாருக்கிட்டயுமே பேசாம தூங்கு மூஞ்சா இருப்பாளே. ஆனா இப்போ இப்படி அடிச்சா எல்லாத்துக்கும் டவுட் வரும் இல்லையா. உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு என்ன இப்படி கொஸ்டின் கேட்டு தொல்லை பண்றாங்க, இனிமேல் இந்த உடம்புக்குள்ள இருக்க கூடாதுரா அப்படின்னு அந்த உடம்பை விட்டு சீக்கிரமா வெளியில போகலான்னு முடிவு பண்ணி அவளுடைய உடம்பை விட்டு வெளியே போக ட்ரை பண்றா. ஆனா பேய் பொண்ணால ஹீரோயின் உடம்பை விட்டு வெளியில வரவே முடியாம மாட்டிக்கிறா. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோயினுடைய உடம்பை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டே இருக்க. ஆனா கடைசி வர முடியாம அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இங்க உடனே பயந்து அடிச்சு என்னாச்சுன்னு ஹீரோ ஓடி வந்து பாக்குறான். உடனே அசிஸ்டன்ட் செஃப் இவன் மயங்கிட்டா அவ்வளவுதான், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. அசிஸ்டன்ட் செஃப் ஹீரோயினை தூக்கி டேபிள்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினை சுத்தி நின்னுட்டு இவளுக்கு என்னாச்சு, ஹார்ட் அட்டாக்கோ, நம்ம இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த பேய் பொண்ணும் கேட்டுட்டு நம்ம இப்போ சூப்பரான பிளேஸ்ல இருக்கிறோம், இங்க இருக்கிறவங்க மூலமாவே நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி சுத்தி இருக்கிற அசிஸ்டன்ட் செஃப் இடுப்புக்கு கீழே பார்த்துட்டு செமையா இருக்கானே அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ வந்து விர்ஜின் பேய் இல்லையா, அதனால பசங்க கூட பழகணும்ன்றது இவளுடைய பெரிய ஆசை. ஸோ இப்படி இருக்க இதை சுத்தி இருக்கிற அசிஸ்டன்ட் செஃப்லாம் பார்த்துட்டு இவ கனவு கண்டுட்டு இருக்காளா, நாக்கெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. உடனே சீனியர் செஃப் ஹீரோயின் காதுகிட்ட வந்து நீ கண்ணை திறந்து பார்த்ததை நான் பார்த்துட்டேன், ஒழுங்கா எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஐயோ மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி எந்திரிச்சிட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தூக்கி கீழே போட்டதுல நம்ம ஹீரோவுக்கு வந்து அடிபட்டிருக்கும். அதனால ஹீரோடைய சிஸ்டர் தான் வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு வலிலாம் இல்ல, ஆனா அவ இப்படி பண்ணதை நினைச்சாதான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது, இவ எப்படி இதெல்லாம் பண்ணான்றது என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு போது உடனே சிஸ்டர் தான் நீ அவளை திட்டினதுனால தான் அவ வேலை வேண்டாம்னே போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த டென்ஷன்ல தான் இப்படி ஆயிட்டா போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ஹீரோடைய சிஸ்டர் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து பரவாயில்ல இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அடுத்தது நீ எதுக்கு வேலை வேண்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், இப்படிதான் பயந்து போவியா, ஒழுங்கா இங்க 1 month இருந்து குக்கிங் பண்ண கத்துக்கோ, இல்லனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீ டிசைட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சூப்பரா இருக்கு இந்த டீல், நான் இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி ஹாப்பியா தூக்கி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி கொஞ்சம் பயந்து போயிடுறான். ஏன்னா இப்போ ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிறது பேய் பொண்ணு இல்லையா, அதனால ஹீரோயின் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறத பார்த்து எல்லாருமே குழம்பி போறாங்க. இங்க இந்த பேய் பொண்ணு பாத்தீங்கன்னா தெரியாதனமா அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்தாச்சு. ஆனா இந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர் என்ன ஏதுன்னு தெரியலையே, என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறா, எப்படி நடந்துப்பா, எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும் ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரி ஹீரோயினை திட்டிக்கிட்டே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனுக்கு போறா. கிச்சனை பார்த்த உடனே பேய் பொண்ணுக்கு ஏதோ பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நைஃபை தொட்டு பார்த்துட்டு கேஸ் லைட்டரை எடுத்து அடுப்பு பத்த வச்சுட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ள சீனியர் செஃப் வந்து இது என்னுடைய ஸ்டேஷன், நீ உன்னுடைய ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்றாங்க. அதை கேட்டு பயந்து பேய் பொண்ணு பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் போய் நின்னுட்டு இதுவா என்னுடைய ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கறான். உடனே சீனியர் செஃப் வந்து கோவமா உன்னுடைய ஸ்டேஷன் டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்ல உடனே அமைதியா பேய் பொண்ணும் அட பாவமே இந்த பொண்ணு பாத்திரம் கழுவுற பொண்ணா அப்படின்னு டிஷ்வாஷர் கிட்ட போய் நின்னுக்கிறாங்க. அப்ப பார்த்து ஹீரோ வந்து சீனியர் செஃப் கிட்ட குக் பண்ண சீ ஃபுட்டை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு போறான். உடனே சீனியர் செஃப்பும் ஹீரோ சொன்ன வேலையை நம்ம ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்க நீ போய் அதை எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் உங்ககிட்ட தானே செஃப் சொன்னாங்க நீங்க போய் எடுங்க அப்படின்னு இப்போ திமிரா பதில் சொல்ல அதை கேட்ட கிச்சன்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டு பயங்கர சாக்காகி அப்படியே ஹீரோயினையே பாக்குறாங்க. உடனே சீனியர் செஃப் ஹீரோயின் கிட்ட சீனியர் சொன்னா பண்ண மாட்டியா அப்படின்னு கோவமா சண்டை போட வர உடனே மத்த செஃப் தடுத்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அவளுடைய உடம்புக்குள்ள இருக்கிறது பேயின்றது புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம தப்பா எதுவும் பேசிட்டோமோ அப்படின்னு சாரி கேட்டுட்டு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து கிளம்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ அவனுடைய சிஸ்டருக்கு சூப் போட்டு விட்டுட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் இவன் நல்லவன் தான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பார்த்து ஹீரோயினை பார்த்துடுறான். உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஹாய்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கோவமா
உனக்கு வேலை இல்லையா, போய் வேலையை பாருன்ற மாதிரி திட்டி விட்டுறான். உடனே ஹீரோயினும் இவன் நல்லவெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல நிறைய கஸ்டமர் வராங்க. செம்ம ஃபாஸ்டா எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஹீரோவும் எந்த டேபிளுக்கு எந்த டிஷ்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு குக்கும் பாத்தீங்கன்னா குக் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு ஏன் இப்படி நிறைய கஸ்டமர் வந்து நம்மளை தொல்லை பண்றானுங்க, இவனுங்களால நம்ம நிறைய பிளேட் வாஷ் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னு திட்டிக்கிட்டே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜூன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரொம்பவே ஹாட்டா இருக்குதுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து சட்டையை வச்சு வீசிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு செம்மையா இருக்கானே அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜூன் ஹீரோயினை தள்ளிப்போன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் தள்ளி போகாம ஜூனே பார்த்துட்டு இருக்க. உடனே ஜூனும் ஹீரோயின் கிட்ட உள்ள துணியை எடுக்கிறான். அப்போ ஹீரோயின் மேலே சாஞ்சி துணியை எடுத்து தொலைச்சிட்டு போக அதை பார்த்து அந்த பேய் பொண்ணு ரசிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பேய் பொண்ணு கிட்ட இங்க வந்து மாப் போடுன்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ செம ஃபாஸ்டா வந்து மாப்பை போட்டுட்டு போறா. அப்போ டக்குன்னு ஹீரோ வலிக்கு உள்ள போறான். உடனே ஹீரோவுக்கு சமக்கம் வந்துடுது. உனக்கு அறிவே இல்லையா, ட்ரை மாப் தானே போட சொன்னேன், இப்படி தண்ணி வச்சு மாப் போட்டு வச்சிருக்கிற, என்னை கீழே வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு திட்டும்போது உடனே பேய் பண்ணும், நான் இப்படிலாம் எல்லா சைல்டிஷா ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாவே உங்க விழா எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு கோவமா சொல்ல, அதை கேட்டு பயங்கரமா நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுமே அதை அட்டென்ட் பண்ணிட்டு கோவமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனா ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு பிளாக்கர் லேடியை திட்டி விட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அந்த லேடி தான் ஹீரோ மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து பிளாக்கர் லேடியை அடிச்சு அவ கையை உடைச்சு விட்டுருப்பானா, அதனால 3 வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறா. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட நான் அப்படி எதுவுமே பண்ணலங்கன்ற மாதிரி சொல்லி பார்க்கறான். அதுக்குள்ள தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. உடனே தங்கச்சி ஹஸ்பண்ட் ஹீரோ கிட்ட என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த சைட் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோடைய தங்கச்சி தான் கேசியர்ல உட்காந்து இருக்கிறா. அவகிட்ட ஹீரோ மேல பிளாகர் லேடி வந்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி போன்ல சொல்ல, அது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் செஃப் கேட்டுட்டு வந்து ஏன் அந்த பிளாகர் லேடி தப்பா நம்ம செஃப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு உண்மையாவே செஃப் வந்து அந்த பிளாகர் லேடி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே சீனியர் செஃப் வந்து உனக்கு என்னதான் ஆச்சு, உன்னாலதான் இந்த ப்ராப்ளமே வந்துச்சு, மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ஆமா நான் மறந்துட்டேன், எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஜூனோடைய கையை தடவிக்கிட்டே சொல்ல, அதை பார்த்த மற்ற செஃப்பும் அம்மா நீ எதுக்கு அவனுடைய கையை டச் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எந்த செஃப் யாரையுமே பார்த்தே பேச மாட்டா இல்லையா, ஆனா இப்போ வந்து பேய் பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிறதுனால கையை டச் பண்ணிட்டே பேசுறதுனால அப்படி கேட்குறாங்க. உடனே பேய் பொண்ணு டைம் மிஷினை எடுத்து காமிச்சு இது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு நான் செக் பண்ணவான்ற மாதிரி கேட்க, அதை கேட்ட மற்ற செஃப்பும் ஷாக் ஆகி இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறா, இவ எப்போதுமே சாரின்னு மட்டும்தான் கேட்பான், இப்போ என்னன்னா நிறைய பேசுறா, டச் பண்றா, இவ நடவடிக்கையே வித்தியாசமா இருக்குதுன்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஒரு செஃப் என்ன சொல்றான்னா, நான் ஒரு டிவி ஷோ பார்த்தேன், அதுல இப்படிதான் சாஃப்டா ஒருத்தன் இருந்தான், மத்தவங்க அவனை டார்ச்சர் பண்ணதுனால அவனுக்கு கோவம் வந்து எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்க அவனே டார்ச்சர் பண்றவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த டிவி ஷோல பார்த்ததை சொல்ல, அதை கேட்ட அந்த சீனியர் செஃப் வந்து பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா கிச்சன்ல நைஃப் எடுத்துட்டு சூப்பரா ஷார்ப்பா இருக்குன்ற மாதிரி குக்கும்பர் வெட்டி பார்த்துட்டு இருக்க. அப்போ பார்த்து எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் கிச்சனுக்குள்ள வராங்க. உடனே ஹீரோயின் நைஃபை காட்டி இது சூப்பரா இருக்குல்ல, இதை வச்சு யாரனாலும் கொள்ளலாம்ல அப்படின்னு நைஃபை காமிச்சு சொல்ல, அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் செஃப்லாம் ஐயோ இவ உண்மைக்குமே சைக்கோவா மாறிட்டாளா, நம்மளை கொலை பண்ணாம விட மாட்டா போலன்ற மாதிரி பயந்து கத்திக்கிட்டே ஓடிடுறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ வந்து செம டென்ஷன்ல இருக்கிறான். அப்ப தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஹீரோனுக்கு ஜூஸ் கொடுத்து அவ பிளாகர் லேடி ரொம்பவே பாப்புலர், அவ உங்களை பத்தி தப்பா ஆர்டிக்கல் எழுதிருக்கிறா, அதனால நீங்க அந்த லேடி கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்து நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் எதுக்கு சாரி கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா தங்கச்சி ஹஸ்பண்ட் கெஞ்சி பாக்குறான். ஆனா ஹீரோ முடியவே முடியாதுன்ற மாதிரி கோவமா கிளம்பிட்டான். கட் பண்ண அசிஸ்டன்ட் செஃப் எல்லாருமே ஒர்க்க முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல உள்ள பாத்ரூம்ல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம பேசிட்டே குளிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள போய் டோர் ஓபன் பண்ணி ஷவர்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் ஹீரோயினை பார்த்து பயந்து போய் நீ வெளியில போ அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஹீரோயின் சாரிங்க நான் ஷவரை தான் பார்க்க வந்தேன்ற மாதிரி சீனியர் செஃப் உடைய இடுப்புக்கு கீழே பார்த்துட்டு போறா. ஏன்னா இவ விர்ஜின் பேய் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியில உட்காந்து சிரிச்சுட்டே இருக்க. அப்போ எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் குளிச்சுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் உள்ள வந்த, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வெளியில ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு, அதனாலதான் உள்ள வந்தேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதை கேட்ட சீனியர் செஃப் வந்து ஹீரோயினை திட்டுறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே குளிக்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஜூன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஜூன் கிட்ட நானும் உன் கூட வரவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே 2 பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உன் ஆக்சல்லாம் மாறிட்டு நாங்க கொடுத்த டார்ச்சர்னால நீ இப்படி மாறிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி மாறினா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு, அதனால தான் மாறிட்டேன், சரிவா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலான்ற மாதிரி கூட்டிட்டு போறா. அதாவது அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதே மாதிரி ஜூனை நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு அவ வீட்டுக்கு போலான்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா ஜூன் வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி ஏறி அங்கிருந்து எஸ் ஆகிட்டான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு எல்லாருமே என்ன பார்த்து ஓடுறாங்க அப்படின்னு கார் கண்ணாடியில பாக்குறா. பார்த்தா ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாமே நல்லாவே இல்லை. ஓ இதனாலதான் எல்லாருமே ஓடுறாங்க
வச்சிருக்காங்களா, தெரியாம இந்த பொண்ணு உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கோவமா புலம்பிக்கிட்டே இருக்க அப்ப பார்த்து ஹீரோயின் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் பொண்ணு எடுத்து பேசுறான். ஸோ யாருன்னா ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்ணி அட்ரஸை சொல்லிட்டு உன் லக்கேஜ் எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு அந்த அட்ரஸுக்கு போய் வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்து பேய்க்கு பயந்து அவ சேஃப்டிக்காக இந்த சாமி போட்டோ பேயை ஓட்டுறதுக்காக பெரிய கம்பு அப்படின்னு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேய் நம்ம ஹீரோயின் வீட்டில் ஒளிஞ்சு இருக்கிறதையும் பார்க்குறா. ஆனா இவளே ஒரு பேய் தானே. இப்போ உடனே அந்த பேயை எப்படியோ வரட்டி விட கட் பண்ண ஹீரோனுடைய வீட்டில் பிளாகர் லேடி ஹீரோ பத்தி தப்பா எழுதியிருக்கிற ஆர்டிக்கலை கோவமா பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்தா அதுல என்ன மாதிரி எழுதிருக்குன்னா, ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு எதுவுமே நல்லா இல்ல, செஃப் வந்து ரொம்பவே கோவக்காரனா இருக்கிறான், யாருமே போகாதீங்க அப்படின்னு அதுல உள்ள ஆர்டிக்கல் எழுதிருக்குது. அதை பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கமெண்ட்டுக்கு கீழே எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, உண்மைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும், அந்த பிளாகர் லேடி பர்சனல் ப்ராப்ளத்தை வச்சு அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு ரிப்ளை பண்றான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இல்லையா, அதான் இவ தான் நம்ம ஹீரோடைய கிரஷ் பொண்ணா இருந்திருப்பா. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ரிப்போர்ட்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவளுடைய ஸ்டாஃப் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டை பத்தி தப்பா ஃபேமஸ் பிளாகர் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஃப்ரெண்டு பொண்ணும் ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே ஹீரோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அவ சும்மா அந்த மாதிரி எழுதியிருக்கிறா அப்படின்னதுமே உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி ஓகே அப்படின்னா உனக்கு ஒரு இது இருக்குது, நீ என்னன்னா என்னுடைய டிவி சேனல் நடத்துற குக்கிங் காம்படிஷனுக்கு வந்து கலந்துக்கோ, அப்படி நீ கலந்துக்கிட்டேன்னா உன்னுடைய டேலண்ட் எல்லாருமே மறுபடியும் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னதுமே. ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணிட்டான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோடைய தங்கச்சி ஹீரோ கிட்ட அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னன்னா நம்ம பிளாகர் லேடிக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணி ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ண சொல்லலாமேன்னு சொன்னாங்க அப்படின்னதும். ஆனால் ஹீரோ வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அம்மா ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் நீ எடுக்காத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் செஃப் எல்லாருமே கோவமா இந்த இன்டர்நெட் ரொம்பவே ஃபாஸ்டா தப்பான செய்தியை பரப்பி நம்ம வாழ்க்கையை அழிக்குது அப்படின்னு டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஜாலியா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், நீங்களாம் இருக்கீங்களா போறீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேட்குறா. அதெல்லாம் கேட்ட செஃப் சரி ஓகே என்னமோ பண்ணுன்ற மாதிரி கிச்சன் போயிட்டாங்க. ஆனா கஸ்டமர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அந்த கஸ்டமர்ஸ் ஹீரோவை பத்தி தப்பா வேற பேசுறாங்க. அதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் செஃப் எல்லாம் கஸ்டமர் செஃப்பை பத்தி தப்பா பேசுறாங்க, ஏன் இப்படி வந்து தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எல்லா செஃப்பையும் திட்டி இங்க வேலை இல்லைன்னா கீழே போய் ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு கோவமா சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே சரி ஓகேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து போறா. உடனே ஹீரோயின் வர சொல்லி பாத்திரத்தை காட்டி இப்படிதான் ஆயில் போகாம கிளீன் பண்ணுவியா, நீ ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு போறான். அதை கேட்ட ஹீரோயினும் என்ன இவன் இப்படி கத்திட்டு போறான், சரி ஓகே நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு கிளீன் பண்ண போகும்போது ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இந்த டிஷ் வந்து நல்லாவே இல்லை, இதை ஹீட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டதுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிஷ் எடுத்துட்டு வந்து அதை ஹீட் பண்ணி அதுல பெப்பர்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோயின் கஸ்டமர் வந்து டிஷ் வந்து ஹீட் பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னதும் அது ஓகே நீ என்ன பண்ற, அதுக்கு இந்த டிஷ்ல பெப்பர் போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு கோவமா டிஷ் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நான் தான், உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு சரியா அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோ கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. உடனே ஹீரோ 2 நாளா உன்னுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது, அது எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்குது, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோன்ற மாதிரி மறுபடியும் திட்டிட்டு போயிடுறான். அதை கேட்டு ஹீரோயின் ஹீரோ அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க கஸ்டமர் நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோடைய சிஸ்டர் நீ இப்படி நடந்துக்கிட்டா நம்ம கஸ்டமர் போயிடுவாங்க, கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கோ அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோ போனா போகட்டும், நம்மளை புரிஞ்சிக்காதவங்க இங்க வந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு வந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறான். உங்க கேஷை பிளாகர் லேடி வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆனா அடுத்தது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோடைய அம்மா தான் பிளாகர் லேடிக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்றது. உடனே அது தெரிஞ்ச உடனே பயங்கர கோவத்துல அவனுடைய அம்மா ஒர்க் பண்ற காலேஜுக்கு போய் அவனுடைய அம்மா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றான். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு 33 வயசாகுது, என்னுடைய பிசினஸ்க்குள்ள நீங்க ஏன் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறான். அதை கேட்ட இவனுடைய அம்மா வந்து நான் உன்னுடைய அம்மா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த பிளாகர் லேடி எழுதின ஆர்டிக்கல்னால உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பேட் நேம் வந்துருச்சு, அதான் அப்படி பண்ணுனேன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து கோவமா வெளியில வந்துட்டான். அம்மாவுக்கும் கோவம் வந்து நம்ம ஹீரோ அடிக்க அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஸர் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறாங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட அம்மா வந்து இவன் ஒன்னும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, இவன் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரிச்சுட்டே போறாங்க. அதாவது ஹீரோடைய அம்மா ரொம்பவே யங்கா இருக்கும் போது ஹீரோ பிறந்திருப்பான், அதனாலதான் இவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு அக்கா தம்பி மாதிரி இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து கோவமா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, அந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே அம்மா வந்து நான் ஒரு $5000 பே பண்ணுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ வந்து அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்க, நான் உடனே உங்களுக்கு பே பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ கார் கிட்ட கூட வரல, அதுக்குள்ள ஹீரோடைய போனுக்கு அம்மா வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். நான் இன்னும் காலேஜ் விட்டு கூட கிளம்பல, அதுக்குள்ள இவ்வளவு
இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கீங்களேன்ற மாதிரி பே பண்ணலான்னு பார்க்குறான். பார்த்தா அக்கௌண்ட்டில் பணம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால $800 டிஸ்கவுண்ட் இருக்கட்டுமா, மீதி பணத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். அப்போ பார்த்து ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் கால் பண்ணுறா. உடனே ஹீரோனுடைய ஃப்ரெண்டை காரில் கூட்டிகிட்டு போக அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த பிளாகர் லேடி எழுதின ஆர்டிக்கிள்னால 2 நாளாக கஸ்டமர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகிறாங்கன்ற மாதிரி டென்ஷனில் சொல்ல, உடனே ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஹீரோ கிட்ட, உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, எங்கள் டிவி ஷோவில் நடக்கிற ப்ரோக்ராமில் மட்டும் நீ கலந்துக்கோ, சூப்பராக குக் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நீ பெஸ்ட்டுன்ற மாதிரி காட்டு, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டாம், அப்படிதான் ப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து இவன் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அங்கே இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். அதாவது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த பொண்ணு மேலே க்ரஷ் இருந்திருக்கும் இல்லையா, இந்த பொண்ணை லவ் பண்ணவும் செஞ்சிருந்திருப்பான். ஆனால் அவனுடைய லவ்வை வந்து இவகிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்திருக்காது. அதனாலேயே ஃப்ரெண்டுக்காரன் வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே எப்படியோ இறந்து போயிருந்திருப்பான். இப்போவும் நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், இருந்தாலுமே இப்போவும் மனசுக்குள்ளே தான் வச்சிருக்கிறான். அடுத்த சீனில் இந்த அசிஸ்டன்ட் செஃப் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த நம்ம செஃப்பை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க, செஃப்போடைய பேரை கேங்ஸ்டர் செஃப்ன்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். உடனே எல்லாருமே பயந்து அவங்க வேலையை பார்க்க போயிட, அப்போ சீனியர் செஃப் ஹீரோ கிட்ட போய் நீங்கள் டிவி ப்ரோக்ராம் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுடைய டேலண்ட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. அதை கேட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு போய் அவனுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, கடைசி அவளுக்கு கால் பண்ணி நான் உன்னுடைய டிவி ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து சீனியர் செஃப் கிட்ட நான் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகிற டிவி காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன், நீ எனக்கு செகண்ட் செஃபாக வான்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு சீனியர் செஃப் வந்து சாக்காகிறான். உடனே ஹீரோ அப்போ நீ வரலையா, அப்போ நீ வா அப்படின்னு இன்னொரு செஃப்பை கூப்பிட. உடனே சீனியர் செஃப் வந்து சாக்காகி நீ போகாத நான் தான் போவேன்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட நானே வரேன் அப்படின்னு ஹாப்பியாக சொல்ல, அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் மந்திர லேடி வீட்டுக்கு வந்து பயங்கர டென்ஷனில் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரண்ட் வந்து கட் ஆகிடுது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் கண்டிப்பாக அந்த பேயை சீக்கிரமாக பிடிச்சிடுவேன், கோவப்படாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த மந்திர லேடிக்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணி என்னுடைய சன்னை பற்றி பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மந்திர லேடி சரி மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறேன். கட் பண்ண அடுத்தது ஹீரோடைய அம்மா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த ஷாப் ஓனர்கிட்ட எனக்கு 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என்னுடைய டாட்டர் பிறந்த கொஞ்ச நாள்ல என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சன் வந்து படித்து கிராஜுவேஷன் வாங்கின அன்னைக்கு கூட என்னால் போக முடியல, அந்த அளவுக்கு நான் பேட் மதராக இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே அவங்களுடைய கவலையை புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவனுடைய தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அப்போ பார்த்து அம்மா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி சம போதையா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட ஒயின் கேட்டு குடிச்சிட்டு அவங்களுடைய பொண்ணு கிட்ட நான் பிளாகர் லேடிக்கு கொடுத்த பணத்தை உன்னுடைய அண்ணன் எனக்கு திரும்ப தந்துட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவை கை தாங்களா கூட்டிட்டு போய் கார்ல ஏற்றி வீட்டில் விட்டுட்டு திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அப்போ ஒரு நாய் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போகுது. உடனே நம்ம ஹீரோ டாக் கிட்ட நான் உன்னுடைய ஓனர் கிடையாது, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்ல, ஆனால் நாய் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருது. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ அந்த டாகுக்கு சாப்பாடு போட்டுட்டு நீ திரும்ப இதே மாதிரி நாளைக்கு வந்துடாத, இதே மாதிரி சாப்பாடு தரமாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தூங்க போயிட்டான். ஸோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. அப்போ நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் நிற்கிறத பார்த்துட்டு இந்த போலீஸை எங்கேயோ மீட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்குறான். ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ பார்த்து போலீஸ் டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. அதை வந்து ஒரு சின்ன பையன் பார்க்குறான். அதை பார்க்க விடாம ஹீரோடைய தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் கண்ணை மூடி தடுக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம கேரக்டர் பாவுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கிளம்புறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் இன்னொரு போலீஸ் கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கஸ்டமர் சாப்பாடு நல்லா இல்ல, நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு கோவமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் பரவாயில்ல பணம் தர வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ரெஸ்டாரண்ட் ஓனருடைய சன் வந்து பணம் தந்தே ஆகணும் அப்படின்னு கோவமா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப பார்த்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் உள்ள வந்துட்டாங்க. உடனே கஸ்டமர் போலீஸை பார்த்து பயந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு திரும்ப நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு கோவமா போறான். அடுத்தது இந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் சாப்பிட உட்கார்றாரு. ஓனருடைய சன் வந்து அப்போ குடிக்க தண்ணி வைக்கிறான். அப்போ டம்ளர் ரொம்பவே அழுக்கா இருக்கிறத பார்த்துட்டு அது ஒண்ணுமே சொல்லாம இவர் வந்து அதை துடைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ அந்த டிவி ஷோக்கு தான் போறான். அந்த ஷோல ஆப்போசிட் காம்படிட்டரா ஒரு குண்டு செஃப் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு 2 பாடி கார்டு வேணும், நான் இந்த செஃப்பை தோக்கடிச்சா என்னை இவர் அடிச்சாலும் அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து கோவக்காரன் இல்லையா. அதை கேட்ட நம்ம ஹீரோ உங்களை யாராவது அடிக்க முடியுமா, உங்க சைஸ்க்கு யாருமே பக்கத்திலே வர முடியாதுன்ற மாதிரி திரும்ப கலாய்ச்சி விட்டுறான். அடுத்தது சீனியர் செஃப் வந்து எதையோ தேடிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ நைஃபை மறந்து ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டான். இது செஃப்க்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு பயந்து போய் ஹீரோ கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோடைய கத்தி எப்படியாவது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் ஹீரோடைய கத்தி எடுத்துட்டு டிவி ஷோக்கு வேக வேகமா கிளம்ப. இந்த பக்கம் ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த மந்திர லேடி கிட்ட ஹீரோடைய நேம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க சொல்றாங்க.
ஏன்னா ஹீரோக்கு ப்ராப்ளம் மேல ப்ராப்ளமா வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணவும் உடனே மந்திர லேடி ஹீரோக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமா கல்யாணம் ஆகாம இருக்குது, இப்படி இருந்தா பேய்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அம்மா வந்து பயந்து போய் எந்த பேயுமே என்னுடைய பையன் கிட்ட வராம இருக்கிறதுக்காக தாயத்து இருந்தா தாங்களேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே அவங்களும் நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னதும் உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப என்னுடைய மகனை பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதானே செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு மந்திர லேடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த கத்தி எடுத்துட்டு கிளம்புறா. அப்போ மந்திர லேடியை பார்த்து பயந்து போக மணி சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ மந்திர லேடிக்கு அந்த மணி சத்தம் கேட்டா அதுதான் அந்த பேய் பொண்ணுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. இருந்தாலுமே அந்த சத்தம் கேட்டக்கூடாதுன்றதுக்காக மணியை கையை வச்சு மறைச்சிக்கிட்டே நைஸா எஸ்கேப் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே இந்த மந்திர லேடிக்கு நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஹீரோடைய அம்மா மந்திர லேடியை ரெஸ்டாரண்ட்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ப்ரோக்ராமுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நைஃபை கொண்டுட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து சீனியர் செஃப் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் நீ வெளியில போய் வெயிட் பண்ணு, இங்க நினைக்காத அப்படின்னு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி கார்டு வந்து சீனியர் செஃப்க்கு வந்து என்ட்ரி பாஸ் இல்லாம உள்ள போக முடியாதுன்ற மாதிரி தடுக்க உடனே சீனியர் செஃப் ஐயோன்ற மாதிரி லஞ்சம் கொடுத்து பாக்குறான், ஏமாத்தி பாக்குறான். ஆனா செக்யூரிட்டி கார்டு சீனியர் செஃப் உள்ளவே விட மாட்டாரு. அது தெரியாம நம்ம ஹீரோ சீனியர் செஃப்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் வந்து போகவே மாட்டேங்குது. அப்ப பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கிட்ட டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ என்னுடைய அசிஸ்டன்ட் செஃப் காணோம், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னதும் உடனே ஃப்ரெண்டு பொண்ணு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினை காமிச்சு இவ உன்னுடைய ஸ்டாஃப் தானே இவளை ஹெல்ப்க்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ மனசுக்குள்ள இவளே பாத்திரம் கழுவுறவா, இவளை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு வேற வழி இல்லாம ஹீரோயினை கூட்டிட்டு ஷோக்கு போறான். அப்போ ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஒருத்தன் போறான். அவனை ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா போறான். அதுக்கப்புறம் அந்த குக்கிங் காம்படிஷன்ல அந்த ஆங்கர் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது ஒன்லைன்ல மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் உடனே நம்ம ஹீரோ கையை காமிச்சு இந்த கையை வச்சு நான் சமைக்க மட்டும்தான் செய்வேன், யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஆங்கர் சிரிச்சுக்கிட்டு நீங்க உங்க ப்ராப்ளத்தை பத்தி மக்கள் கிட்ட இன்டைரக்டா சொல்றீங்க போல அப்படின்னு கிண்டல் பண்ண நெக்ஸ்ட் ஆங்கர் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சாப்பாடு பண்ணணும்ன்ற மாதிரி கான்செப்ட் சொல்றாங்க. நைட்டு நல்லா குடிச்சிட்டு வர்ற மகனுக்கு காலையில எந்த மாதிரியான சாப்பாடு அம்மா கொடுப்பாங்க அதுதான் கான்செப்ட். ஸோ அதை சொன்னதுமே ரெண்டு செஃப்பும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக செம கூலாக அந்த குண்டு செஃப் வந்து சமைக்கிறான். ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் டென்ஷனாக சமைச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செம ஸ்பீடாக குண்டு செஃப் வந்து சமைச்சு முடிக்கவே போகிறான். ஆனால் இங்கே ஹீரோ டென்ஷனில் சமைக்கிறதுனால அவனுடைய ரைஸ் வந்து அடியில் அடி பிடிச்சிருது. அதை ஹீரோயின் தான் ஸ்மெல் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்குறான். பார்த்தா உண்மையாகவே ரைஸ் வந்து அடியில் பிடிச்சி கருகின ஸ்மெல் வருது. ஸோ இங்கே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு வர தெரியல. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, தோக்க தான் போகிறோன்ற மாதிரி பயந்துருக்கிறான். ஸோ இதுலேயும் தோத்துட்டானா அவ்வளோதானே, அவனுடைய கதையை முடிஞ்சிடும். ஆல்ரெடி கிட்ட பேர் இப்போ இதுலேயும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அப்போ டக்குனு ஹீரோயின் அந்த சாப்பாடில் சூப்பர் மிக்ஸ் பண்ணிட்டா. உடனே ஹீரோ டென்ஷனில் ஹீரோயினை பார்த்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் இது பேண்ட் ரைஸ் பொல்லாக் சூப் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. இவன் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க அதே சூப்பை இந்த ஓல்டு மேன் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஓனர்கிட்ட கஸ்டமர் கேட்பாங்க. உடனே ஓனர் வந்து இப்போ அந்த சூப்பை வந்து ரெடி பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த ஓனர் வந்து நான் நிறைய வாட்டி அந்த சூப்பை குடிச்சிருக்கிறேன், சூப்பராக இருக்கும், இப்போ உங்க பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஓனர் வந்து அவ இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே இப்போ இந்த சைட் காம்படிஷனில் ரெண்டு செஃப்பும் ஃபாஸ்ட்டாக ஃபுட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் குண்டு செஃப் வந்து நிறைய டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ ரெண்டு டிஷ் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஹீரோ பயந்து போய் இருக்கிறான். ஜட்ஜி ரெண்டு செஃப் ரெடி பண்ண ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு செஃப் பண்ண டிஷ் வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பண்ண டிஷ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கான்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். நெக்ஸ்ட் இந்த காம்படிஷனில் ஒரு ரவுண்டு முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறான். அப்போ ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ ஹீரோ கிட்ட நீ ட்ரெடிஷன் ஃபுட் பண்ணி எப்படியோ அந்த ரவுண்டை வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணிட்டான் போல. இந்த டைம்ல தான் அந்த சீனியர் செஃப் வந்து ஹீரோ கிட்ட சாரிங்க லேட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரு பண்ணாங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல அது கேட்ட அந்த சீனியர் செஃப் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்றான். அதுக்குள்ள ஹீரோயின் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு சீனியர் செஃப் இடிச்சிட்டு வேணுக்குனே அங்கிருந்து காருக்கு போறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து சீனியர் செஃப் கிட்ட ஒன்றும் சொல்லாம கோவமா காருக்கு போறான். அப்போ திரும்பவும் சீனியர் செஃப் ஹீரோ கிட்ட வந்து இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு கெஞ்சி பார்க்கறான். ஆனால் ஹீரோ கோவமா நீ லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்டா நீ எல்லாம் வர வேண்டாம், அவளே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த சீனியர் செஃப்பும் கோவமா கிளம்பிடுறான். கட் பண்ண அந்த சீன் நம்ம ஹீரோயினை காமிச்சா நைட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஓல்டு ரெஸ்டாரண்ட் ஓனருடைய சன் வந்து குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பாவம் பட்டு அவன் போன் எடுத்து அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்றா. ஆனா இங்க ஓல்டு ரெஸ்டாரண்ட் ஓனரை பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால போன் ரிங் ஆனது கவனிக்காம இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் ரோட்ல விட்டுட்டு போக மனசு இல்லாம ஓல்டு ரெஸ்டாரண்ட் ஓனருடைய சன்னை போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவன் ரோட்ல விழுந்து கிடந்தான், பாவமா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு இவனை பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இல்லையா, இவன் தான் அந்த ஓனருடைய பையன்றது. அதனால ஓல்டு ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வர சொல்றாங்க. உடனே அவரும் பாத்தீங்கன்னா வரேன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் நீங்க இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவனுடைய அப்பா வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுக்க ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரிங்கன்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே ஓல்டு ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து அவங்களுடைய சன்னை எழுப்பி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, இந்த பேய் பொண்ணுடைய அப்பா. அது போக இவனும் பேய் பொண்ணுடைய பிரதர். அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு காலத்துல இவங்க சூப்பரா நடத்திட்டு வந்திருக்காங்க. பேய் பொண்ணு வந்து சூப்பரா சமைக்க வேற செய்வா. ஆனா இவளுடைய பிரதர் எப்போதுமே எந்த ஒரு வேலையுமே பண்ணாம இப்படிதான் தூங்கிட்டு சோம்பேறியா இருப்பான். அது போக அந்த பேய் பொண்ணு பண்ணுற சூப்புக்காகவே நிறைய கஸ்டமர் வருவாங்க. அது எல்லாமே இப்போ இவளுக்கு ஞாபகம் வந்து அப்பான்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சிட்றா. அப்பதான் பேய் பொண்ணுக்கு அவளுடைய நேமே ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வந்து அழுதுகிட்டே அவளுடைய அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதோட பார்ட் 3 வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா உண்மையான நம்ம ஹீரோயினுக்கு சமைக்க தெரியாது, வெறும் டிஷ் வாஷரா தான் இருப்பா. ஆனா அவளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பேய் பொண்ணு ஒரு மிகப்பெரிய செஃப் மாதிரி. ஸோ அவ எப்படி நம்ம ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா கலக்க போறா, ஸோ அதனால என்னென்ன ஆக போகுது, இல்லைன்னா அந்த மந்திர லேடி கிட்ட மாட்டிக்கிட்டாளா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.